சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? எந்த சூழலாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் கண்டு பேசணும் அப்படின்வாங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து ஃபர்ஸ்ட் பைல சூஸ் பண்ணவங்க செய்யணும்? சன்னியாசிகள் இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையான குருமார்கள், உண்மையான சன்னியாசிகள். அவங்களுக்கு இவங்க ஏதாவது இரண்டாவது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். இது என்னன்னா புனிதமான கான்ட்ராக்ட், புனிதமான விஷயங்கள்ல தான் இவங்க அதிகமாக ஈடுபடணும். ஸோ அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் இவங்களுக்கான உண்மையான. மூணாவது பைல சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? 3 பருவநிலையிலையும் இருக்கக்கூடிய அந்த வயது இவங்களுக்கு அழகான ஒரு மாற்றம் கிடைக்க இருக்கு லைஃப்பில். அந்த மாற்றம் கிடைக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா, மன ரீதியான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு வெள்ளை குதிரை. அதை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை காட்சி மூலமாக நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைத்தும் சிவார்ப்பணம். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதிலும் இந்த மாதம் மிகவும் விசேஷமாக ஆடி அமாவாசை அப்படிங்கும் பொழுது இது இன்னுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத காட்சி மூலம் பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக பார்க்கலாம். 3 பயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி கனெக்ட் பண்ணுற விதமாக, அவங்களுடைய முன்னோர்கள் யாரை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை முன்னோர்கள் எனக்கு பெருசாக தெரியலனாலும் அவங்க முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு புகைப்படத்தை அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கவுண்டிங்காக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 அப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த புகைப்படத்துக்கோ இல்லை அந்த கவுண்டிங்கோ நம்ம 1 by 1 எல்லா முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? முதல் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கலாம். முதல்ல அவங்களுக்கான கார்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முதல் பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, எந்த சூழலாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் கண்டு பேசணும் அப்படின்வாங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் வந்து, எந்த இடம் பொருள் ஏவல் எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும். ஆனால் அந்த உண்மையை பேசுகிறதுலையே உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். ஏன்னா சில பேர் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க எதிரியாக மாறக்கூடிய அளவில் வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த உண்மையை இருக்கும்படி உண்மையாகவே சொல்லணும். எதையுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம எலாபரேட் பண்ணி வந்து சொல்லக்கூடாது. இது நடந்ததுன்றதை விட இது இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்றதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களாக மாறிக்கிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில். அதனால் உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய நீங்கள் எங்கே எதை பேசுகிறீங்கன்றதுல கவனம் தேவை. எல்லா இடத்துலையும் பேசலாம், ஆனால் உண்மையை மட்டும் வந்து பேசணும், உண்மைக்காக மட்டும் பேசணும். அந்த ஒரு மெசேஜை இவங்க ஸ்ட்ராங்காக இவங்களுடைய முன்னோர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அது இவங்களுக்கு தெரியும், இல்லை தெரியாமல் கூட இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால் இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் இவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாவும் மாற இருக்கிறதுனால அவங்க அந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் இவங்கக்கிட்ட ஆறுதல் தேடி வரவங்கக்கிட்டேயும் சரி, இவங்கக்கிட்ட உதவி தேடி வரவங்கக்கிட்டேயும் சரி, கண்டிப்பாக இவங்களால் முடிஞ்ச நல்லதை இவங்க வந்து செய்யணும். அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள இவங்க குணப்படுத்த பார்க்கணும். ஒரு சொல்லாலையும் செயலாலையும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இவங்களுக்கு அப்போ தான் நன்மை
நன்மைகள் அடுத்தடுத்து நடக்கும். இந்த இவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து ஃபர்ஸ்ட் பையில சூஸ் பண்ணவங்க செய்யணும்? இவங்களுக்கு வந்து வழிபாடுன்றது ஒரு ரெமெடியாக இவங்க வந்து இதை வந்து செய்யலாம். ஆன்மீக ரீதியாக குருமார்கள் இருப்பாங்க, அப்புறம் சன்னியாசிகள் இருப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையான குருமார்கள், உண்மையான சன்னியாசிகள். அவங்களுக்கு இவங்க ஏதாவது சகாயம் பண்ணலாம்ன்றது வேற, பண்ணணும். இவங்க அவங்களுக்கு எவ்வளோ சகாயங்கள் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களோ லைஃப்பில், இவங்களுக்கு அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கும்னு சொன்னோலே அது இன்னும் அதிகமாகும். அது இவங்களுக்கு வாழ்க்கை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், பெருசாக என்னென்னவோ பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ புண்ணியங்கள் நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம், இதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த புண்ணியங்கள் இவங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு உருவாகும். இவங்களும் மற்றவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய முடியும். அதற்கு இவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும். சன்னியாசிகள் குருமார்களுக்கு நிறைய உதவிகள் சகாயங்களை இவங்களுடைய முன்னோர்கள் பேர் கொண்டு கூட இவங்க வந்து செய்யலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயர் சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக 2வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 2வது பையில் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். முதல்ல இவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி 3மே ஃபீமேல் எனர்ஜி தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இவங்க முன்னோர்களில் வந்து அதான் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்களினுடைய அந்த எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. வயது எந்த வயதாக இருந்தாலும், இளமை முதுமை வயதாக இருந்தாலும் சரி, அந்த அந்த பெண் முன்னோர்களுடைய எனர்ஜி இருக்குது. அவங்க சொல்கிறக்கூடிய மெசேஜ் இவங்களுக்கு குறிப்பாக என்னன்னு பார்க்கும்போது, புனிதமான சாக்ரட் கான்ட்ராக்ட்ஸ். இது என்னென்னா புனிதமான கான்ட்ராக்ட். யாரெல்லாம் புனிதமான நிலைகளில் இருக்கிறாங்களோ, இப்போ இந்த புனித துறவிகள், ஆன்மீக ரீதியான நபர்கள், இதெல்லாம் இந்த புனிதமான நபர்கள்கிட்ட புனிதமான செயல்களில் மட்டும் இவங்க வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து இருக்கணும். அதை தாண்டி நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கேன், ட்ரெண்டிங் லைஃப்பில் இருக்கிறேன், நான் வந்து இப்போ இருக்க கலியுக லைஃப்பில் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு 10% தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே பிறந்துட்டோன்றதுனால. ஆனால் புனிதமான விஷயங்களில் தான் இவங்க அதிகமாக ஈடுபடணும். ஸோ அப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் இவங்களுக்கான உண்மையான வெற்றி என்னன்றதே அவங்களுக்கு தெரியும். அந்த வெற்றி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க சேஃபாக ஒரு ஸ்பேஸில் இருக்கணும்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போது இது வரைக்கும் வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏன் பிரச்சனைலாம் வந்திருக்குன்னா, புனிதத்தை தாண்டி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு செட் ஆகாத ஒன்று. அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. சேஃபான ஸ்பேஸ் எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக. அப்போ இனி நீங்கள் சேஃபராக இருக்கணும்னா புனிதங்கள் சார்ந்த விஷயத்தை மட்டும் கையில் எடுத்தால் போதும். கண்டிப்பாக அதனால் வருமானம் இருக்கும். வருமானம் இது இப்போ வந்து நம்மளுக்கு அது பிரதானம். நான் இப்படி போயிட்டா எனக்கு என் குடும்பத்தை யார் பாப்பா, எனக்கு எப்படி வருமானம் வரும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த படி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வேலைப்படி ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். பணம் ரீதியான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கான வெற்றியும் ஒரு இடத்துல நிலையானதாக இருக்கும். ஆனால் இவங்க அதற்கு இந்த புனிதமான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நம்ம இப்போ இந்த 2வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை அப்படின்னா அது என்னது? மேபி இந்த ரெமெடிஸ். ஸோ இவங்களுக்கு ரெமெடிஸ் அப்படின்ற போது இவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய மற்ற பெண்களுக்கு நிறைய வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். இனிப்பு முடிஞ்ச அவங்க கையால் கூட ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கோவிலுக்கு வாரத்தில் 2 முறை அப்படி போகிறாங்கன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்கலாம். இவங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்காங்கன்னா ஸ்வீட் வச்சு வந்து வழிபடலாம். இவங்க முன்னோர்களுக்கும் நிறைய ஸ்வீட் வச்சு வழிபடலாம். பெண்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி செய்யலாம். இது எவ்வளோ இனிப்பை இவங்க பகிர்றாங்களோ அந்த அளவுக்கு இனிப்பான விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். நீங்கள் 2வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயர் என்ன அப்படிங்கிறதோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா 3வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? 3வது பையில் சூஸ் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ் பார்க்கலாம். அவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இதுவும் ஃபுல்லாக ஃபீமேல் எனர்ஜியாக இருக்குது. 3மே அதுவும் அந்த வயதோட்டம் அது அப்படியே காட்டுது. 3 பருவநிலையிலையும் இருக்கக்கூடிய அந்த வயது. ஸோ இவங்களுக்கு அந்த முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்களுக்கு அழகான ஒரு மாற்றம்
கிடைக்க இருக்கு லைஃப்பில். அந்த மாற்றம் கிடைக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க குழந்தை பருவத்தில் எவ்வளோ சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த மாற்றம் கொடுக்க போகுது அவங்களுக்கு. இவங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் எப்பவுமே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஹைலைட்டே. இவங்களுடைய முன்னோர்களும் அதை தான் அவங்களுக்கு பெருசாக சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் மன ரீதியான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பலம் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை டிஎன்ஏல கூட அவங்களுக்கு வரும். இதை பார்க்குறவங்களுக்கு, பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு மற்றவங்களை விட அது அலாதியாக இருக்கும். அப்போ அதை உபயோகப்படுத்தி உனக்கான மாற்றங்களில் நீ வெற்றி அடைய தயாராயிரு அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும். இவங்க தூங்காமல் இருக்காங்க. நார்மலாக இப்போ நிறைய பேர் தூங்காமல் தான் வந்து இருக்கிறாங்க. 1 மணிக்கு மேலே தான் தூக்கம்ன்றதே ஆயிடுச்சு. ஆனால் இவங்க முன்னோர்கள் இதை வந்து கண்டிப்போடு சொல்கிறாங்க, நல்லா தூங்கணும். ஒரு 7 to 8 மணி நேரம் இவங்க தினமும் நல்லா தூங்கணும். எந்த அளவுக்கு இவங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் படி இவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கான அந்த பெரிய சேஞ்சஸ் அது அழகாக நடக்கும். அதில் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியும். இந்த 3வது பையில சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா அது என்னது? ஸோ இவங்க வந்து ஒரு ரெமடியாக இவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது 2 விஷயம் மேற்கொள்ளலாம். ஒன்று வந்து குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி கொள்ளு தானம் வந்து கொடுக்கலாம். எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல. பட் எங்கே குதிரைகள் இருக்கோ அவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். கொள்ளு வாங்கி கொடுக்குறத தானம் கொடுக்கலாம். அது பாசிபிள் இல்லாத பட்சத்தில் குதிரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புகைப்படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொம்மைகளோ அந்த மாதிரி குதிரையை வந்து அவங்க கனெக்ட் பண்ணணும் அவங்களோட லைஃபோட. ஸோ எந்த அளவுக்கு அதுவும் வெள்ளை குதிரை அதை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மன ரீதியான தைரியம் கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உள்ளேருந்து வரும்போது தான் நம்ம சாதிக்க முடியும். அது அவங்களுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும். நீங்கள் 3வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயர் என்ன அப்படிங்கிறதோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. பொதுவாகவே மற்ற அமாவாசைகளை எல்லாம் காட்டிலும் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறதையும் என்ன மாதிரியான ரெமெடிஸ் அண்ட் வழிபாட்டு முறைகள் நம்ம அவங்களுக்கு செஞ்சால் அவங்க வந்து மனம் நிறைந்து நம்மை வாழ்த்துவார்கள் அப்படிங்கிறதையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.